கருதி என் வாழ்க்கை படமாக எடுக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி கதையில் டெரராக வந்திருக்கா? இந்த அஜித் விஜய் இது மாதிரி பெரிய ஹீரோவை போட்டு படமாயிடு. கார்த்தி சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணியா தாறுமாறா இருக்கு. தலைவரா அந்த தெரு பக்கம் கூட விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கமலா தான் கரெக்டாக இருப்பாப்ல. எனக்கு ஓகே. ஆனால் அவர் ஓகே சொல்லணும்ல. அக்கா நீ சொல்லுக்கா, நம்ம சேதுக்கு அதுதான் படம். யாரை ஹீரோவை போடலாம்? நான் எங்கடா சினிமா பார்க்குறேன், இவ தான் வாரத்துக்கு ஒரு சினிமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. சொல்லேண்டி கையில் சொல்லு. ரஜினியா, கமலா, அஜித்தா, விஜயா யாருனாலும் அமைச்சிருவோம். சேதுவோட கதை தான் படம்னா அதில் எதுக்கு வேற யாரும் நடிச்சிட்டு? அவரே நடிக்கலாம், ஹீரோ மாதிரி தானே இருக்காரு. சீரியஸாக கேட்டுக்கிறேன் நக்கலா? அவ சொல்றது ரைட்டு தானடா. நம்ம சேதுக்கு என்ன குறைச்ச? அந்த காலத்து ஹீரோ ஜெயச்சந்திர மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படி இருக்கிறாங்க? ஐயே நான் நக்கல்லாம் பண்ணல. எவனோ நடிக்க வரான், உங்களுக்கு என்ன? அது மட்டும் இல்லை, இப்போவே ஹீரோ ஆகி ஃபேமஸ் ஆகிட்டா நாளைக்கு கட்சின்னு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேஸெல்லாம் கூட உழட்டி விட்டுடலாம். நாமளும் மடன்னு அடுத்த லெவலுக்கு வளர வேணாமா? எவனுக்குமே தோணல. ஏன் எனக்கு கூட தோணல. என்ன கார்த்தி, நான் படத்தில் நானே ஹீரோ நடிக்கிறேன். போங்கண்ணே, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. காமெடி எல்லாம் பண்ணல கார்த்தி, நம்ம படத்தில் நான் தான் ஹீரோ. ஏங்க அந்த பொண்ணு தான் அதை லூஸ் மாதிரி பேசுனீங்க, நீங்கள் தான் சீரியஸாக தண்ணிக்கிறீங்க. நடிப்புனா நான் ஹீரோவை நடிக்கவான்னு கேட்கல, நடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஐ ஃபிலிம் ஐ ஹீரோ. ஓகேவா? ஓகே. காலை வணக்கம். மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். நைட்டு போதில் ஓர உளறிட்டேன் போல, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதுப்பா. அப்பா, நான் நீங்கள் சீரியஸாக பேசுறீங்களோன்னு பயந்துட்டேங்க. சரி பரவாயில்ல, உள்ளே வாங்க பேசிக்கலாம். இல்லை, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காப்புல, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாப்புல. கொஞ்சம் வந்துட்டு போயிடுறேன். போலாமா? சேதுண்ணா, இவர் தான் டைரக்டரா? ஆமாம், இவர் தான் டைரக்டர். சார் தான் நம்மளோட கெஸ்ட்டு. சார் ஏய், சார்கிட்ட எல்லாம் பேசியாச்சு. சார் ப்ரொடியூஸ் பண்ணி நீ டைரக்ட் பண்ணுற படத்தோட ஹீரோ நான் தான். என்ன சார்? கண்டிப்பா உங்களை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சர்ரா, அவனே வச்சு பண்ணாதான் என்ன, நல்லா தானே இருக்கான் ஜெயச்சந்திரன் மாதிரி. டே, இது என் லைஃப்டா, என் பேஷன், என் ட்ரீம். யாரா அவன்? நடிப்பத்தி என்னடா தெரியும் உனக்கு?
நடிப்புங்கிறது ஒரு ஆர்ட்டா. Who the f*** perform art? ஆசையும் காசு இருக்கிற நுழைய ஐட்டம் வீடு கிடையாது சினிமா. இப்படி மூச்சு விடாமல் பேசுகிற நேரத்துக்கு வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சாவது பிரயோஜனமாக இருக்கும். வேறு வழியே இல்லை. இன்னைக்கு நைட்டே எஸ்கேப் ஆகிறேன். எப்படி மாப்பிள்ள கான்பாளையம் குறுக்கு சேர்ந்து வழியாக போயிரு. பாத்திரா ஜாக்கிரதை, இவங்க கண்ணே சிக்கிறாத. சாரி மச்சான், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த கஷ்டம்லாம் பரவாயில்ல, ஆனால் சேது ஹீரோவை பார்க்குற கஷ்டம் தான் என்னால் தாங்கவே முடியல. வரேன் மச்சான். பாய்டா. சூப்பர் மச்சான். மாப்பிள்ள மாட்டிக்கிட்டியா? பல வருஷம் கழிச்சு தான் பார்ப்போம்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். தளபதி டைட்டில் கார்டு போடும்போது போனேன். தலைவர் என்ட்ரிக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஏய், அம்மாள் என்ட்ரியை பாருப்பா. சேதனை விட்டுருங்க. சேதனை சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ், விட்டுருங்க. என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணே அண்ணே சேதுண்ணே. அண்ணே 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 ப்ளீஸ் விட்டுருங்கண்ணே. உனக்கு என்ன பார்த்தா சொக்கரமா தெரியுதா? உன்னை கொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏண்டா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது இருந்த பயம் கூப்பிட்டு தொல்லை கை வச்சவொடனே போச்சா? ஒன்று, என்னை ஹீரோவை வச்சு படம் பண்ணு, இல்லைன்னா இங்கேயே உட்காந்து படம் பண்ணலாமான்னு யோசி. இந்த ரெண்டு தவிர்த்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது. யார் டைரக்டரா? என்ன காயம் பட்டிருக்கு? அழுகுறீங்களா? வருத்தப்படாதீங்க, இதுதான் ஆரம்பம். சினிமாவில் தான் மக்கள் சிரிக்கிறதுக்காக எடுக்கிறவன் அழுகணும். நான் அழுது 35 வருஷம் ஆச்சு. என்ன பார்க்குற? 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா ஆசையில் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஓடினவன். 5 வருஷமாக அசிஸ்டண்ட் ஆக அலைஞ்சேன்.
10 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்து அப்படி இப்படின்னு சினிமாவை கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் வாய்ப்பு வரும், அது ஒரு தேவதை மாதிரி. அதை மதிச்சேன்னா திரும்ப திரும்ப வரும். உதாசனப்படுத்தின திரும்ப வரவே வராது. இங்கே டைரக்டர் ஆகிறவன்லாம் படத்திலேயே சத்திய சித்திரான்னு நினைப்பான். இதில் என்ன முடியாது, இதில் என்னான்னு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். இதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுவான். அப்படித்தான் நானும். என் ப்ரொடியூசரு தம்பி மகன் 2 பேரை நடிக்க வைக்கணும்னா முடியாதுன்னு நின்னேன். அவன் பிரச்சனை பண்ணான், போடாமடையா நீ போனால் 1000 பிடிச்சி எனக்கு வருவான்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 1000ல் ஒருத்தனை கூட நான் பார்க்கல. கடைக்கு யார் வந்தாலும் பிடிச்சி உட்கார வச்சு சிவனேசன் குருவமானு கதை சொல்லுவேன். அப்படி யாரும் எனக்கு இல்லை. அது என் கதை குருவம்மா. அது அந்த பீரியடில் வந்திருந்தா பெரிய ஹிட்டாக இருக்கும். பாலச்சந்தர் பாரதி ராஜா மாதிரி இருந்திருக்கணும். எனக்கு 64 வயசாச்சு. ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னதே இல்லை. என்ன பயமாக இருக்கா? என்ன மாதிரி ஆடுவேன்னு? உங்களை பொறுத்தவரையில் நான் வாழ்க்கையில் தோற்றவன் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஜெயித்தவன். நீ தோத்தியா ஜெயிச்சியான்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது, உனக்குள்ளே இருக்கிறவன் சொல்லணும். புத்தி உள்ளவன் ஜெயிப்பான். போய் வேலையை பாரு, நான் கடை திறக்கேன். உட்காந்து அழுகிறதுனால ஒன்றும் மாறுறதில்லை. டேய் என்னடா? டேய் நில்றா, சொல்லிட்டு இருக்கல. டேய் நில்றா. டேய் ஏய் விடுங்கடா. என்ன யோசிச்சு பார்த்தேன், உங்களே ஹீரோ வச்சு பாட்டு எடுக்கிறேன். அடி உதவுற மாதிரி எதுவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாப்பிள்ள ஹீரோ ஆயிட்டா. மோசமானவனுங்க, விடமாட்டானுங்க. என்னைக்குனாலும் தேடி வந்து பெருசாக ஏதாச்சும் பண்ணுவானுங்க. என்னத்தை தண்டா பண்ணி தொலைக்கிறது? படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டான்ல, என்னை தேய்ச்சி ஷூட் பண்ணிட்டு கிளம்பி வர சொல்லுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் வந்துரு சொல்லு. படம் தானே, பெரும் படம். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் இந்த அண்ணாமலை உனக்கு எதிரிடா, சை நண்பன்டா. இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை நல்ல எதிரியா நல்ல நண்பனா பார்த்துருக்கேன். இனிமே இந்த அண்ணாமலை நீ நல்ல விரோதியா பார்க்க போற. குறிச்சு வச்சுக்கோ, இந்த நாள் உன்னோட டைரி கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு எனக்கு தம்பவத்தை ஆரம்பிச்சிச்சு. நீ எப்படி என் வீட்டை அடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு நிறுத்தினியோ அதே மாதிரி நானும் வீட்டை அடிச்சு கொண்டு நிறுத்தல. இல்லடா அண்ணாமலடா. ஆஹா பிரமாதம். ஓகேவா? வேறு வழியே இல்லைங்க, நீங்கள் ஆக்டிங் ட்ரைனிங் எடுத்தே ஆகணும். முத்து சார்னு ஒரு பெரிய ஆக்டிங் டீச்சர் இருக்கார், அவர் கூப்பிட்டு வர வைக்கிறேன். ஒரு 10 நாள் அவர்கிட்ட கிளாஸ் எடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாத்தியார் வரானா நானும் கிளாஸ் போகலாமா? சேது கதையில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கும்ல. மாப்பிள்ள நான் தான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க எல்லாருமே முத்து சார்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கலாம். அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போய்க்கிறேன். அவர் ஓகே சொன்னால் மட்டும்தான். சொல்லுவார். இல்லை நான் சொல்ல வச்சிட மாட்டோம். ஆக்ஷன். Behold! I have a weapon. A better never did itself sustain upon a soldier's thigh. I have seen the day.
with his little arm and his good swag. ஒருத்தர் ராஜாவை நடிக்கும்போது அவனுடைய தலைமுடி, விரல் நகம், நாடி, நரம்பு, தசை, ரத்தம் எல்லாத்துலயும் ராஜாவா மாறணும். ராஜாவா நடிக்கும்போது மட்டும். அதே நேரத்தில் சார் 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 help பண்ணி சார் சார் அதே போதே டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் டீச்சர் அவர் குருநாதங்க இது பாருங்க அவர் ஓகே சொன்னா ஷூட்டிங் போன்னு சொல்லிருக்கேன் தப்பு நிறுத்துங்க சேது பாருங்க வா சார் ஓகேல மன்னிச்சுக்கங்க சார், வயலுக்கு தெரியாதனமா பண்ணிட்டாங்க. நீ இந்த ஊர்ல பெரிய ரவுடியாடா? ம் நீ எவ்வளவு பெரிய புட்ட கூட இருந்துட்டு போ, நீ என் ஸ்டூடெண்ட். இப்போ வாங்கினது கம்மி, போ தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ மார்னிங் 5 AM. புரியல? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 5 மணிக்கெல்லாம் வர முடியாது. நான் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், your class starts from tomorrow morning 4 AM. 4 மணிக்கு. ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் பாடி லாங்குவேஜ். மொழி தெரியாதவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கும்போது நாம் நடிச்சு காமிப்போம் இல்லை? ஸோ ஒரு நடிகனாக நாம் கற்றுக்க வேண்டிய மொழி ஜிப்ரிஷ். என்னது ஜிப்ரிஷா? இத்திக்கோ பலாசி உத்ரே மட்டை ஏத்து பல்ட்டா ஹுவா, இத்திக்கோ உல்டா சுவா. புரியல. மதுரையில் எது ஸ்பெஷல் நீ நினைக்கிற? மதுரையில் 190 கடையில் பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் தரமாக இருக்கும். சரி, அதையே ஜிப்ரிஷில் சொல்லு. மதுரை பரோட்டா. நோ தமிழ், டாக் இன் ஜிப்ரிஷ். மதுரை இப்ர பட்டகலா பரோட்டா மட்டன் சுக்கா ஆக்ஷன் ஜிப்ரிஷ். ஓகே எல்லாரும் பேசுங்க. தமிழ்ல பேசுற. பனிஷ்மெண்ட் 10 times kill and laugh. அப்படின்னா குற்றால அருவியில குளிச்சா குளுகுளுன்னு இருக்கும். குற்றால பில்லாக்கு பையா கிளிகிளி பியா. நல்ல ஆக்ஷன். இட்டி டபாயா டிபாயா இட்டாயா இட்டாயா. என்ன சேது, உங்க ஆளுகளுக்கெல்லாம் மரக்கடை வந்து போச்சா? டாமிடா மடிட்டாடி வா மாட்டிடாம ஆடி ஓடுது. ஏங்க நீ எவ்வளோ நாளுங்க இருக்கலாம்? நாளையிலேருந்து தான் மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது சும்மா வார்ம் அப் தான். வாமப்பா எங்களை பார்த்தா கேனப்பல் மாத்திரீங்களா? सल्फोग्री सल्फांसियामा सल्फोसिया की बिस्त्री. கருணா, கருணை, ஸ்ரீங்காரா, காதல், ரௌத்ரா, கோபம், வீரியா, கெத்தோட பார்க்கறது, பயனகா, அற்புதம், பீபத்ஸ்யா, அருவருப்பு, ஹாஸ்யம். 9 சாந்தம். கருணைடா, கருணைனா இப்ப ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு, அவரை பார்த்தா எப்படி? இங்க என்ன பார்த்து பண்ணு. இப்ப எதுக்கு என்ன மறைக்கிற? வாயில போட்ட காமமா பாக்குறடா நீனு. என்ன நான் என்ன பொம்பளையா? நாக்க வெளியேடு. வெளியேடு. வெளியேடு நாக்க. செத்து போயிடுவ. சிருங்காரம் பண்ணு. அது என்ன உதட்ட கடிக்கிற? அருவருப்புனா அழுகிற. சோபா. Cry man, cry. அழு.
ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். எப்படி புரியும்? இப்போ என்ன பாரு. அழு. அம்மா அழாதீங்க மாஸ்டர். அழு சேது. ஏய் லவ்டா, லவ்வோட இப்படித்தான் ஒரு பொண்ணை பாப்பியா? ஏய் எருமை மாடு வயசாகுதுல்ல, இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணதில்ல? ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கும்போது மனசு பக்குன்னு ஆனதில்ல? அப்படியே காத்துல இதமா இளையராஜா கேட்டதில்ல? நான் சங்கர் கணேஷ் ரசிகன். ரொம்ப முக்கியம். டேய் வராது, உனக்கெல்லாம் சுட்டு போட்டால் ரொமான்ஸ் வராதுடா. கார்த்தி ரொம்ப சாரி. உன் வீட்டுக்கு வந்து அப்போதான் உன்கிட்ட அவ்வளோ அழுது வடைஞ்சு பேசிட்டு வர, நீ எந்த கவலையும் இல்லாமல் சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு ஆத்திரமா வந்துருச்சு. அதான் உன்னை வெறுப்பேத்தலாம்னு. வெறுப்பு? நீ கேரியருக்கே ஆப் வச்சிருக்கடி பாரு. அட்லீஸ்ட் தொட்டிருக்கியா? என்ன இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோ வச்சு படம் எடுத்த படம் ஓடும்? சத்தியமா ஓடாது. ஒரு பொண்ணை தொட்டாவது பார்த்துக்கியா? இப்படி மட்டும் ஏதாவது ஆச்சும் மவனா உள்ள. என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தினால, அதான் கோவத்தில் கோத்து விட்டேன். கோர்த்து? பயங்கரமான வெர்ஜின் ரவுடியாடா நீ. அசிங்கமா இல்லை உனக்கு? எருமை எருமை திண்டமா ஒரு வாழ்க்கை, பொண்ணே இல்லாம. ஓய் இவ்வளவு பேசிட்டு இருக்கல உன்ட்ட தானே எருவு மாட்டில் மழை பெஞ்ச போய் நிற்கிற. முத்து சார் ரொம்ப திட்டாதீங்க, பார்க்க முடியாம பாவம் அழுகுறாங்க. என்னையா கோத்து விடுற? கார்த்திக் ப்ளீஸ் சும்மா விளையாடாது. சரி சார், நான் ஒருத்தங்க குத்துக்கலாட்டம் நிற்கிறேன்னு காலத்தில் பண்ண வேண்டியதை பண்ணியிருந்தா இப்படி கண்டவங்க கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டாமேன்னு கயல் மேடம் ஃபீல் பண்ணுறாங்க. பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே ஒரு கல்யாணத்தை. அப்படியே பண்ணிட்டாலும் கார்த்திக் ப்ளீஸ் சும்மா இரு. நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன், புரிஞ்சுக்கோ. அதை சொல்ல தான் வந்தேன். என்னால உன்னை மறக்க முடியல. அவதானே என்ன ஹீரோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. ஹீரோ ஆனதும் முதல்ல கல்யாணம் தான் சொல்லிரு. இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்லை. பஞ்ச் ஆஃப் இடியாட்டிக் மோரான்ஸ். ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாத்து கூட்டத்தில் ஊர்னி, ராசு, செந்தில், காசி, வெட்டுக்குமார் இவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க. எஸ் சேது இந்த பக்கம் வா. சேது பயப்படாத, இப்படி கெஞ்சி குத்தாடி வாஷ் பண்ண சொல்லலாம். இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. பீரியட். அதுலயும் மற்றவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார். திஸ் பகர் இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகை. ஆனா நடிக்கிறான். இவனுக்கு அழுகிற மாதிரி ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் அப்ப கூடவே இருந்து அடிச்சு துவைச்சோம்னா ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். பட் அதர் தன் தட் யூ கேன் ஸ்டார்ட் த ஷூட்டிங். சார் அமைச்சிருவோம். சார் ஃபர்ஸ்ட் ஷாட்டு கிளாப் அடிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வைங்க. படம் ஃப்ளாப் ஆகும்னு தெரிஞ்சே பூஜை போடுற முதல் ப்ரொடியூசர் இந்த உலகத்திலே நான் தான். இதில் கிளாப் நிறையா. தள்ளி நில்லுங்க சார். பழனிண்ணே இங்கே வாங்க.
முதல் ஷாட்டு கிளாப் அடிச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணி வைங்க. வாங்கண்ணே. டேய் அருவா மவனே, அங்க ஷாட் ரெடி தேடிட்டு இருக்காங்க, இங்க என்னடா பண்ற? ஸ்டூபிட் வர, வர, இங்க போங்க, வர. வந்து தொலை. ஏய் நீங்க பாத்தி கடைசிங்க. அண்ணே என்னண்ணே ஸ்கூல் வந்து சொல்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போகிறானே, கஷ்டமாக இருக்குண்ணே. ரவுடியாக இருக்கிறத விட ரவுடியாக நடிக்கிறது தாண்டா கஷ்டம். தலைவா, வாட் ஹேப்பன்ட்? அழுக்கி விழுந்துட்டேன். வாட்? இப்படி எப்படி? குளிக்கும்போது. எல்லாம் சேர்ந்தா குளிச்சிங்க? கார்த்தி, இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் எனக்கும் சேதுக்கும். அம்மா பேசிருச்சு. இப்ப சந்தோஷமா? இந்த படம் ஓடலைன்னா கூட நீ இன்னொரு படம் எடுத்துக்கலாம். ஆனா என் வாழ்க்கை, ஐ எம் ரியலி சாரி. நான் நிஜமாவே உன்னை லவ் பண்ண. நான் லெட்டர் கொடுத்தப்பவே வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒன்றும் சினிமாவில் வர ஹீரோயின் மாதிரி இல்லை. எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க. 4 நாள் அழுவேன். அதுக்கப்புறம் சேதுவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவேன். எங்க இருந்தோ வந்து என் லைஃபை என்னமோ செஞ்சுட்டு போறேன். போயிரு. மதுரை வரலாற்றிலேயே ஏன் தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே மாநகரத்தின் அனைத்து திரையரங்குகளிலும் ஒரே படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுறது இதுதாங்க முதல் முறை. பார்த்தாலும் இவன் மூஞ்சாவே இருக்கியா? மதுரை முழுக்க சித்திர திருவிழா மாதிரி விழா காலம் பூண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் சேது சேது சேது. ஆமா, அது என்ன படத்துக்கு ஆகுமார்னு பேர் வச்சிருக்காங்க? அசால்ட் குமார். நமக்கு அசால்ட் சேதுன்னு பேர் இருக்குல்ல. அசால்ட்டுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையான். இங்கிலீஷில் படம் பேர் வச்சா நிறைய படி கட்டுமா. அதான் எங்க தியேட்டர்ல நாங்க ஷாருக் கான் படம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கும் ஆள் தெரியும், உங்களால ஆனதை பார்த்துக்கோங்க. கிளம்புங்க கிளம்புங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. சரிங்க. அடுத்து 1 வருஷத்துக்கு வந்தாட்டில் எங்க படம்? கண்டிப்பாண்ணே. ஏன் படம்டா? தோத்துறக்கூடாது. தோத்தா அசிங்கம். நம்ம ஊரில் வீடு வீடாக போய் டோக்கன் கொடுத்தாச்சு. வெள்ளிக்கிழமை 3 மணி ஷோ, ஞாயிற்றுக்கிழமை 6 மணி ஷோ. 2 இடம் வந்து படம் பார்க்கணும்னா 2 ஷோவா? ஐயோ, வெள்ளிக்கிழமை நான் வேலைக்கு போகணுமே. லீவ் போட்டு வந்து பாருங்க, ஓகேவா? ஆளுகளை தேட்டருக்கு அழுட்டு வர திருப்பி கொண்டு விடுறதுக்கு வண்டி ரெடி பண்ணியாச்சு. ஜாலியாவது படம் பார்த்துட்டு வந்துருதா? எல்லாம் டெய்லி வர்றேன், புரியுதா? அது மட்டும் இல்லைண்ணே, படம் பார்க்க வரவங்களுக்கு பிரியாணி, சரக்கு, சைடிஷ்னு எல்லாத்துக்கும் பணம் பட்டுவாடா பண்ணியாச்சு. ஏய், 150 டிக்கெட் இருக்கு. ஒரு ஆள் மிஞ்சக்கூடாது, சங்க அறுத்து போடுவேன். பணத்தை கொடுத்து. புதுமுக நடிகர் சேது தாங்க ஆகுமார் படத்தின் ஹீரோ. ஒரு புதுமுக நடிகருக்கு இப்படி ஒரு மாஸ் ஓப்பனிங் ஆன மொத்த கோடம்பாக்கமும் ஆச்சரியத்துல இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் தாங்க நாளைக்கு ரிலீஸ் ஆக போற ஆகுமார் படம். சார், இதுதான் நான் கேட்ட ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமா? இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல சார். படம் எப்படி இருக்கு சார்? ஏன் சார் அழுவுறீங்க? அப்பா, நான் உள்ள வரல, இங்கேயே இருக்கேன். ஏண்டா? நான் இங்கேருந்தே பார்க்குறேன். சரி. போ.
வேலெடுத்தும் வாழெடுத்தும் தலையெடுத்தும் பல உயிரெடுத்தும் ரவுடின்னு பெரும் பேர் எடுத்துட்டு இருந்த மாமதுரையில ஆக்குமாருன்னு ஒருத்தன். ஆக்குமாருனா அவன் என்ன பண்றான்னா அழுது அழுகுனி ஆட்டம் ஆடியே ரவுடின்னு பேர் எடுக்க ட்ரை பண்றான். அந்த அழுகுனி குமார் யாரு? கரியர்ல இவ்வளோ கஷ்டப்பட்டதில்ல. அந்த சேது வச்சு கேங்ஸ்டர் படம்லாம் எடுத்தனா ஊரே கைகொட்டி சிரிக்கும். மாஸ்டர் நீ சீரியஸாக தான் நினைக்கிற? எல்லாரும் சொல்லி வச்சு மாதிரி சிரிக்கிறாங்க. ஏய், இதுக்கு அடுத்த வர சீனில் அப்படியே ஆக்ரோஷமாக கண்ணெடுத்து சுடுவேன் பாரு. அப்படியே எல்லா பையனும் சாக்காடு. அப்படியா? இடிச்சவன் ஆக்கிட்டேன். ரோல் பண்ணுங்க. ஏன் பிரியாணி மோப்பம் பிடிக்கிற நாய்க்கு நல்ல கேளு. அடிச்சு பிரியாணி வைப்ப சொல்லு. என் வீட்டை மோப்பம் பிடிக்கிற நாய். ஷூட்டிங் இப்படி இல்லாம டைலாக் பேசுன? அந்த சீனில் நான் பேசினது வேற. முதல்ல இது என் குரலே இல்லை. தனியாக எடுத்து சேர்த்துருக்கேன். ஓ, தனியாக எடுத்து அப்புறம் சேர்த்துக்கலாமா? ஏன் சார் அழுவுறீங்க? பிச்சுட்டடா. எப்படா பிச்சுட்டடா? ஆடியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீனியும் கைத்தட்டி ரசிப்பாருங்கடா, என்ஜாய் பண்ணுவாருங்கடா. முதல்ல ஃபோனை கட் பண்ணா சுவிட்ச் ஆஃப். ஷூட்டிங் வேற மாட்டு போட்டு எடுத்தா இப்போ வேற மாட்டு இருக்கியா? சினிமா வரலாற்றுல ஒரு பாட்டு இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்தேன். ஏன் ஒரே மேஜிக்காக இருக்கு. சினிமானா என்னன்னு தெரியாம ஆசைப்பட்டு சரியான ஆப்போசிட். கொளுத்திட்டு அழு. கொளுத்து அழு. கொளுத்திட்டு அழு. நல்லா வச்சானா? நம்ம வீட்டுல உட்காந்துட்டு நம்ம சொந்த திட்டு நம்ம கதை கேட்டு நல்லா வச்சானா? அதான் சொல்ல படிச்சால் மட்டும் இல்ல. பிரமாதம்டா. சூப்பர்டா. சூப்பர்டா. அம்மா நல்லா இருக்குடா. சொல்லுங்கண்ணே. என்னையா பப்புன் மாதிரி பட்டம் வச்சு மானக்கிடியா? சொல்லுங்க தலைவர். அரட்டி விட்ட மாப்பிள்ள சார் ஆகணும்னு ஆசைப்பட்டான். 10 வருஷத்துக்கு இவன் தான் காமெடி கிங்க. அடுத்த படம் நமக்கு தானே. ஏய், இன்னைக்கு நைட்டே நான் சிங்கப்பூருக்கு எஸ்கேப். நீங்களும் அவன் கண்ணில் யாரும் பற்றாதீங்க. மாட்டணும் முடிஞ்சிச்சு. ஒன் செகண்ட் சார். ரெடி சார். தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ரொம்ப புதுமையாக இருக்கே சார். காமெடி ரவுடி படம். அழுகினி குமார் எப்படி சார் இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்க? வெட்டு குத்து கொலைன்னு செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஊரே பயப்படுது. அந்த மாதிரி ஒரு வயலண்டான கேரக்டரோட வாழ்க்கையை படமாக்கி ஊரையே சிரிக்க வைக்கணும்னு நினச்சி தான் இந்த கதையை எழுதுனேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற பாதி பேர் நிஜத்தில் ஜோக்கர் தான். அதை காட்டணும்னு நினச்சேன் சார். இந்த படத்தில் நடித்த ஹீரோ ரொம்ப காமெடியாக நடிச்சிருந்தாலே சார். எங்கே சார் அவரை கண்டுபிடிச்சிங்க? பார்த்த உடனே சிரிப்பு வர மாதிரி ஒரு மூஞ்சி தேவைப்பட்டுச்சு. அழுகுனி குமாருங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு முகம்
நான் பார்த்த 1000 முகத்தில் அந்த முகம்தான். அழுகுனி குமார். சென்னையில் மகளே தேடுறாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ரிஸ்க் போயிட்டாங்க. மற்றவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பயந்தாண்டா நம்மளோட சொத்து. இத்தனை வருஷமாக சம்பாதிச்ச எல்லாத்தையும் ஒரே நாளில் அந்த கார்த்தி நாயை கண்டுபிடிச்சி கொல்லணும். என் கையாலேயே கொல்லணும். காரணம் சொல்லிட்டே இருக்கேன். ஹலோ, இந்த வீட்டில் யாருமே இல்லையாப்பா? எத்தனை நாளாக பூட்டிக்குதுன்னு அது தெரியுமா? எங்கடா ஊருனே? ஊருக்கு போயிருக்காருண்ணா சார். ஃபாரின் போய் 2 வீக்ஸ் ஆச்சு. எப்போ வருவாருன்னு தெரியாது சார். சரி வரணும் 10 லட்ச ரூபா. 10 லட்சமா? நீங்களே வந்து முடிச்சு கொடுங்கண்ணே. அவர் வந்தாருன்னா அவரை பார்த்துட்டு பசங்க ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கண்ணே. அப்புறம் வேலை நடக்காமல் போயிருங்கண்ணே. நீங்கள் பார்த்து மனசு வச்சு வந்து முடிச்சு கொடுத்தீங்கன்னா. ஓய் வரான் ஓய். இதுதானா? எங்கடா கார்த்தி? எனக்கு தெரியாது சொல்றா. கோவிலில் வச்சு அடிச்சிருக்கீங்க மாப்பிள்ள. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேது அவங்களுக்கு தெரிய வேணாம் ஹாஸ்பிட்டலில் ரெக்வஸ்ட் பண்ணி 1 வாரம் ஐசியூலே தங்க வச்சிருக்கு. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா சேஃபாக ரீச் ஆகிட்டாங்களா பாம்பே? பேசுனாங்க ஒன்று பேசுறியா? ஏன்டா இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணியா? ஸ்கூல் ட்ராமாவில் ஒருத்தன் அவனை பார்த்து பல்ல காட்டினாங்கிற ஒரே காரணத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சவன் தான் சேது. இன்னைக்கு ஊரே அவனை பார்த்து பல்ல மட்டும் தான் காட்டுது. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீ. நான் அழுத்தேன், அவனா வந்து விழுந்தான். பம்படியா வந்து விழுந்தான். நியாயமா பார்த்தா நான் தானே அவனை விரட்டி விரட்டி அடிக்கணும். அவன் ஏதாவது ஒன்று பண்ணுண்டா. என்ன பண்ண முடியும்? ரிப்போர்ட்டர் ஒருத்தன் நம்ம பற்றி உண்மை எழுதியிருக்கான்னு. அவன் எங்கடா? கரும்பு தோட்டம். கரும்பு தோட்டம் கொண்டு போயிட்டு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி எரிச்சு விடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்டா இது 2 மாதம் முன்னாடி காட்டியிருந்தானா படமே எடுக்காமல் தப்பிச்சிருக்கலாம் மேடா. நேரச்சா நீங்களா இதெல்லாம் இருக்கிறது இன்றைக்கி தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி என்ன பண்ணலாம்? ஏசிபி ராமன் சார்கிட்ட பேசிட்டேன். இந்த ப்ரூஃப் போதும். நாளைக்கு ஒன்று நேரில் போய் திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட இதை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க சொல்கிறாரு. திண்டுக்கலா? ஏன் அப்படியே எழுத்துனா மதுரை ஸ்டேஷனுக்கே போயிடலாமே? இதெல்லாம் ரிஸ்க்குங்க. ஏன்டா போலீஸ் தேடி வந்து ப்ரூஃப் வாங்கிட்டு போகிற அளவுக்கு சேது என்ன வீரப்பண்ணா? நம்ம தேவைக்கு நாம தான் போகணும். ஒன்றும் பயப்படாதீங்க. சென்னை பக்கம் தான் சண்டை போடுறானுங்க. அதுதான் உங்களை இங்கே பதுக்கி இருக்குது மதுரை பக்கத்துலேயே. ஒன்று தெரியுமா? எதிரி கண்ணில் படக்கூடாதுன்னா எதிரி பக்கத்தில் இருக்கிற புதரில் தான் மறைஞ்சிக்கணும். வாழ்க்கை பூரா அந்த பக்கத்து புதரில் மறைஞ்சிக்க முடியுமா? எனக்கு புள்ள பிறந்து 1 வாரம் ஆகுதுங்க. போய் பார்க்க கூட இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க ஊரணி. இன்னும் 10 நாள் தான். ஏன் 10 நாளில் சேது எல்லாம் மறந்துடுவானா? மறைஞ்சிருவான். ரிப்போர்ட்டரை உயிரோடு எரிச்சானுங்கள்ல, விடுவோமா? ப்ரூஃப் மட்டும் ஓகே ஆகட்டும். எப்படியாவது மூவ் பண்ணி ஆர்டர் வாங்கிடலாம்ன்றாரு ஏசிபி சார். என்ன ஆர்டர்? வேற என்ன, என்கவுண்டர் தான். கொண்டுருவாங்களா? சாகட்டும். ಅವರು ಸೇದು ಹಸ್ಕಿದನು ಜುಕ್ಕು ಗೆನಮ್ಕನ್ ಬತ್ತಗಳರಸ್. முன்னாடி தமிழ் சினிமாவே ஒரு கலக்கின கைப்புள்ள நாய்சேகர் இவங்க எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுறாரு இந்த ஆக்குமார். உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இப்படி கிறுக்கு பையன் மாதிரி ஏதேதோ செய்றீங்க. ஆமாண்டி, என்ன கிறுக்கு பையல மாத்திருக்காங்க. ஊரை என்ன பார்த்து கைகுட்டி சிரிக்கும் போது அத்தனை மகளும் உட்காந்து ரசிச்சிருக்கீங்க. அப்படி இல்ல சேது, ஊரெல்லாம் உன்னதான் புகழுது. கேட்கறதுக்கே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இருக்காத முன்னாடி நீ பேசிருப்பியா? எங்க வந்துச்சு இந்த தைரியம்? என் மேல இருக்கிற பயம் போச்சுல்ல, நாக்கு நீளுது. நாய்சேகர் கைப்புள்ள அழுகுலிக்கு விடுப்பா. பொம்பளை பிள்ளை கைட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு வச்சுக்க, உன்னை நிஜமே ஜோக்கராக்கிறாங்க. காத்திருக்க இடத்த நினைச்சு 2 நாள் தூக்கிடலாம். இப்போ என்ன போச்சு? மறுபடியும் நான் சப்போர்ட் பண்ணுவான் நேமாவா? சேது அவன் பொண்ணுறாப்பா தவிட்டாரப்பா. இப்போதான் ஃபோன் வந்துச்சு. திண்டுக்கல் வீட்டில் கேதமா. ஆக்குமார் படத்துல வர ஒரு
ஒரு டூயட் பாடல் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டாக். இது வரைக்கும் இந்த யூடியூப்ல 50 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த ட்ரெண்ட் செட்டிங் பாடலையும் அந்த பாடலுக்கு நம்ம ஹீரோ சேது ஆடி இருக்கிற ஒரு பயங்கரமான காமெடி டான்ஸையும் இப்போ சேது சாரி பார்த்து சிரிக்கலாம். இப்போ சேது சேது ஆத்தாளுக்கு தண்ணி வந்து விடுப்பா. எல்லாரையும் கொண்டு வரீங்களா மாப்பிள்ள? எல்லாரையுமான்னு தெரில, ஆனால் சேது மட்டும் கண்டிப்பாக போட்டுருவானுங்க. டேய் இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள? தப்பு இல்லை. அவங்க கையால் சாப்பிடுறது ஓகேவா? இப்போ நாம முந்திரமா அவன் முந்திரானாங்கிறது தான் மேட்ரு. எல்லாம் அவங்க நமக்கு சொல்லி தந்தது தான். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு யாரை வேணால் கொல்லலாம். ஹே என்னடா அது? சேஃப்டி கிரிக்கெட் மாமா கொடுத்துட்டு போனார். ஹே மாப்பிள்ள வேணாம் அதெல்லாம். திண்டுக்கல்லவே கட்டியாண்ட மனுஷன் என்னத்தனே ஆண்டார்? நம்ம தான் சொல்லிக்கணும். திண்டுக்கலவே ஆண்டவன் இலை விடு மதியா கிடக்கு. அவர் ருசோட இந்த சொம்பு பிடிச்ச ஒருத்தன் கூட வந்து பணத்தை கூட எட்டி பார்க்கல. எல்லாம் சும்மாண்ணே பயந்து போகிறத பார்த்து நாம தான் மரியாதையாக போகிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறோம். இன்னைக்கு செத்ததை நினச்சி சந்தோஷப்படுறது தான் ஜாஸ்தி. குத்துனை ஒரே குத்தா குத்தி எனக்கு ஒரு காஃபி ஜீனி குறவா அரையும் குறையுமா குத்தி கண்ட சீக்கு வந்து 10 வருஷமா. அக்கா ஆகுமார் படம் இருக்குல்ல, அதோட ஹீரோ உண்மையாவா? ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு நாங்களே இவர் எப்போ போவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆகுமார் படத்தில் நடித்த ஹீரோ நீங்கள் தானே? ஆமாக்கா, சேதன் தான் ஹீரோ. படம் பயங்கரமாக போதாம்லண்ணே. காரியமாக முடிச்சு தான் வந்து பார்க்கணும். 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த படத்தை பார்த்தேன். பிரமாதமாக இருக்கு. நீங்கள் சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஒரே சிரிப்பு, படம் ஃபுல்லாக டான்ஸு ஃபைட்டுன்னு பிரமாதப்படுத்திட்டீங்க. நான் சொன்னேன்ல இவர் தான். வண்டி நிறுத்து, பின்னாடி வா. தேவையில்லாத வேலை தான் தோணுது. எப்படி யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லது தானே நடந்திருக்கு. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காது ஒரு நீ. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போலீஸ்க்கு போகணும், எக்ஸ்ட்ரா போட்டு சேர்த்துக்கணும். இல்லை மாயம் ஓட்டு போட அங்கே மாட்டினா தானே பிரச்சனை. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மாட்ட மாட்டோம்டா. 5 வருஷத்துக்கு அப்புறம் மாட்டினாலும் பிரச்சனை தான். வா.
யாரா இது? சவுந்தர பண்டாட்டி. உங்கள் படம் பார்த்தோங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவர் போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் வெளியிலேயே போகிறதில்ல. போன வாரம் உங்கள் ஆளுங்க தான் வந்து ஏரியாவில் உள்ள எல்லாரையும் வலுக்கட்டாயமாக வேனில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரித்தேன். அந்த படம் பார்த்துட்டு இவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இன்னொரு தடவை கூப்பிட்டு போக சொல்லிட்டுருக்கா. உள்ளே உங்களை பார்த்ததும் பேசணும்னா ஏதோ பேசணும்னு சொன்னல, சொல்லு இல்லை அவங்க போயிடுவாங்க. அங்கிள் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க, சூப்பராக ஃபைட் பண்ணுறீங்க, அழகும் நீங்கள் மறுபாடம் சூப்பராக இருந்துச்சு. சொல்லிட்டேன். ஓகேவா? போதுமா? வரேங்க. இவளுக்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாது. சேகர் சவுந்தர சுட்டான், பதிலுக்கு சேகர் நம்ம சுட்டோம். அப்படி தான் கேஸை முடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. ஏய் சொன்னேல்ல, ஷேக் ஹேண்ட் பண்ணு. ஊராமனா ஏலாமனோ மதவானியா அருகாரமு நுரராயிரமா யமா யமா யலமா யமா யமா யலமா. மோடி பார்த்து வல்லசுதா ரதுவா சேது இந்த வாளை எடுத்து இந்த ஊது ஏ மதினா மாஜிஜோ யாமினா வலே மார்க்கினா உதிரனா Mejo, Latama, Mayina. போடா, உனக்கு நான் உயிர் பிச்சு போடுறேன். இனி என் கண்ணிலே சிக்காத. போடா போடா. தேங்க்ஸ். வாடா ஊர்னி. ஏய் உயிட்டா மணிரத்ன நம்பர் இருக்கா?